குயிக் ரிச் ஸ்கீம்ல இல்ல. அப்ப எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில தான் அது பாசிபிள் இல்லைன்னா அப்ப யோசிச்சு பாருங்க, ஆக்ஷன் மட்டும் தான் போட போறோம். அப்ப அதை லேர்ன் பண்ணிக்கங்க, டீச் பண்ண கத்துக்கங்க, டூப்ளிகேட் பண்ண கத்துக்கங்க. இந்த 3 விஷயத்தை கத்துக்கங்க. இதை டெய்லி ஆக்ஷன்ல போடுங்க. எவ்ரி சிங்கிள் டே நிறைய லேர்ன் பண்ணா நிறைய மூட்டை முட்டியா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கான ஒரு அற்புதமான இடம் இதுதான். 100% யூஸரா இருங்க. எவ்ரி டே கமிட் பண்ணுங்க. பார்க்க ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணுங்க. மொமெண்டம் கிரியேட் பண்ணுங்க. ஒரு பிசினஸ்னா மொமெண்டம் இல்லாம ஸ்பீட் இல்லாம போகாதுங்க. எனக்கு பிசினஸ் சரியில்லை, அப்ளைன் சரியில்லை, டவுன்லைன் சரியில்லை, 5 வருடம் சொல்லுவாங்க, 10 வருடம் ஒன்னா வருது. நம்ம கையில தான் வச்சுக்கிறோம், வெட்டியா போட்டுருக்கோம். எதுவுமே சரியா இருக்காது. நம்ம சரியா இருந்தா போதும். உலகத்தை எதையாவது மாற்ற முடியுமா? நான் ஒரு ட்ரைனிங்ல போய் கத்துக்கிட்டதான் அவரவர் நிலையில் அவரவர் செய்வது சரியே. நானும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது. நிறைய குறை சொல்லியிருக்கேன், நிறைய டென்ஷன் ஆயிருக்கேன். ஒரு ஸ்டேஜ்ல மாத்திக்கிட்டேன். அவரவர் நிலையில் அவரவர் செய்வது சரியே. என் நிலையில இருந்து நான் என்ன செய்வேன் சரிதான், அவ்வளவுதான். அவங்க நிலையில இருந்து அவங்க செய்யறது சரிதான். எனக்கு என்ன, நான் எப்பவுமே சொல்றேன், அப்ளைன் கிட்ட சண்டை போடாதீங்க, அப்ளைனை கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு 1000 டவுன்லைன் இருக்கலாம், அப்ளைன் ஒருத்தர் தான். கரெக்டா? ஸோ யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்ணி எதுவுமே அனுபவிங்க. எது சரியில்லையோ கவலைப்படாதீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு. நீங்க அப்ளைனா மாறுங்க, நீங்க செய்ய ஆரம்பிங்க. டெய்லி ட்ரைனிங் மீட்டிங், ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை பற்றின நாலேஜ், ஏதாவது ஒரு ட்ரைனிங். நான் சொன்னேன் இல்லையா, இறைக்கப்பட்ட வார்த்தைகள்ல பிரேக் த்ரூ, ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும். அது எடுத்துக்கணும். ஒரு 15 நிமிஷம் ஏதாவது படிங்க. கண்டிப்பா நைட்டே உட்காந்து அடுத்த நாளுக்காக பிளான் பண்ணுங்க. பி அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிபிள். நீங்க ஒரு பிசினஸ் ஒரு கடை வச்சு நடத்துறவங்க கூட காலையில என்னென்ன பொருள், டீ கடை வச்சு நடத்துறவங்க கூட காலையில டீ பேக்கெட் இவ்வளவு வேணும், சர்க்கரை இவ்வளவு காலி ஆயிடுச்சு, பால் இவ்வளவு வாங்கணும் அப்படின்னு எழுதிட்டு போறாங்க. ஒரு டீ கடை வச்சுட்டு ஒரு நார்மலான பர்சன். நம்ம எவ்வளவு பெரிய பிசினஸ் எவ்வளவு பெரிய பிரான்சைஸை நம்ம ரன் பண்ண போறோம். 10,000 மணி நேரம் கிடைச்சிருக்கு எனக்கு 24 hours ஒரு நாளைக்கு. இதை நான் உருவாக்கணும்னா ஒரு பிசினஸ்ல எவ்வளவு பெரிய பணத்தை நான் செலவு பண்ணணும். அப்ப அப்படி ஒரு கிடைக்கிற ஒரு இடம் தான் அக்கௌண்டபிள் பார்ட்னராகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருங்க. பி டீச்சபிள். சி இஸ் வில்லிங்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மட்டும் இல்லை, அட்டென்டிவ் டைம் ரெகுலர் கம்யூனிகேட் வித் யுவர் அப்ளைன் டவுன்லைன் அண்ட் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் கமிட்டட், பில்ட் ஸ்பீட் மொமெண்டம், ஷோ ப்ராக்ரஸ் எவ்ரி சிங்கிள் மந்த். சொல்லுவார் 10 எவ்ரி சிங்கிள் மந்த் ஏதாவது ப்ராக்ரஸ் கண்டிப்பா பண்ணிட்டே இருக்கணும். நான் எனக்குள்ள டெய்லி ஒரு வார்த்தை சொல்லிப்பேன். என்ன தெரியுமா? I am a contacting, inviting, plan showing, duplicating machine. மெஷின் என்னங்க பண்ணும்? தட்னா 1000 இடியாப்பம் புரிஞ்சு கொடுக்குறோம், தட்னா 1000 வடை போட்டுரும், தட்னா இன்னைக்கு மிஷின் என்ன செய்யும்? ஒரு தட்னா அந்த வேலையை செய்யும். அது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செய்யல. நான் எப்பவுமே சொல்லிக்கிற வார்த்தை என்னன்னா, நான் சக்ஸஸ் ஆகிறது. I am a contacting, கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன்வைட் பண்ணிட்டே இருக்கணும். பிளான் ஷோயிங் பண்ணிட்டே இருக்கணும். டூப்ளிகேட்டிங் மெஷின் அப்படின்னு எனக்கே நான் சொல்லிப்பேன். ஐ எம் கான்டாக்டிங், இன்வைட்டிங், பிளான் ஷோயிங், டூப்ளிகேட்டிங் மெஷின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பிஸ்னஸ் மூலமா இன்னைக்கு 25 நாடுகளுக்கு மேலே போயிட்டு வந்திருக்கேன். ஸோ